மை டியர் ஃப்ரெண்ட், ஷார்ப்பா 10 o'clock வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷா கிளாஷ் வாங்கி கழுவி வைக்கிறேன். உன்னை அளந்து அளந்து ஊற்றி அப்படி ரசிக்கிறேன். உன்னை சாதா வாட்டர் உங்க உடம்புக்கு ஒத்துக்காது. அதனால பத்தியா காஸ்ட்லி வாட்டர் பாட்டில் வாங்கி உன்னோட மிக்ஸ் பண்ணி அப்படியே கலர் மாத்துறேன். உள்ள போறிய சும்மா போற மிக்சரு காரா புந்தி ஆம்லெட் ஆஃப் ஆயில் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அங்க பாரு சிக்கன் பெப்பர் ஃப்ரை அவனை உள்ள அனுப்புனால்தான் நீ திருப்தி ஆவ. அவனே அனுப்புறேன்ல. எல்லாரும் உள்ள போய் ஹாப்பியா இருக்கீங்களா நாச்சு? அப்புறம் ஏன் குடல் எரியுது? நீ உள்ள போனதுக்கு அப்புறம் கண்டவன்ட்டு எல்லாம் செருப்படி வாங்குறேன். தேவை எனக்கு இவ்வளவு செருப்படி வாங்கினதுக்கு அப்புறம் கூட நான் வந்து உன் கூட லாஸ்ட் 20 years ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன்னா என்ன காரணம்? தட் இஸ் டியூட், ஆல்வேஸ் கியூட். உள்ள போறியா? பா, கோவப்படாத, நான் தானே பேசிட்டேன். போடி போடி பட்டும். யார் அவன் பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்தேன்? பார்த்துட்டேன். சரவணம் மீனாட்சி. டேய், எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் அந்த சீரியலை என்னையும் கன்ஃபியூஸ் பண்ணாதேன்னு. நான் பாஸ்கர். நீ சொன்னா நாங்க நம்பணும். ஆமா, எங்க மீனாட்சியை காணோம்? வேணாடா, டென்ஷன் பண்ணாத. அதே டென்ஷன்ல தான் நீ வழக்கம் போல மீனாட்சி கூட சண்டை போட்டு விட்டு வந்திருக்கீங்க மிஸ்டர் செல்வன். சொல்லிட்டு மாட்டேங்கிறாங்க. எப்போ பாரு இதே சொல்லிட்டு. ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அண்ட் ஸ்வீட்டிங்ஸ். சட்னி சாம்பார் அரைக்கிறதெல்லாம் சீக்கிரம் அரைச்சுக்க. ஒருத்தன் புடுங்கிறது கிளம்பிக்கிட்டு இருக்கான். ஏய், என்ன? இல்லப்பா, ஈவி ஆபீஸ் போய் கரண்ட் ஆஃப் பண்ண தான் போறேன். அதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷனா கிளம்புற? நைட் ஆனா சரக்கு போட்டு அலும் பண்றது, பகலனா லேப்டாப்பை திறந்து வச்சு நீங்க சீனை போறது. ஏதாச்சும் உருப்படியா பண்ற? ஹலோ, என்னது ட்ரிங்க்ஸ்? மீ ஓ மை காட், ஐ டோன்ட் லைக் திஸ். என்ன உமாக்கா அப்படி உத்து பாக்குறீங்க? கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கவே நான் அவளை யோசிப்பேன். ஏன்னா அதுல ட்ரிங்க்ஸ் என்ற வேர்ட் இருக்கு. ஓ, இதுக்கு பேர் தான் கல்வி ஊத்துறதா? டியூட் பாஸ், ஒரு நிமிஷம் வாங்க. என்ன சார்? பாஸ், அர்ஜென்ட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கொஞ்சம் கூட வரீங்களா? கம்ப்ளைண்டா? எதுக்கு? உன் ஃப்ரெண்டு என் பொண்ணை எடுத்துட்டு ஓடிட்டாயா, கூடவே என் பொண்டாட்டியும் போயிட்டா. சார், ஆக்சுவலி மகாவும் பாஸ்கரும் திருத்தணியில போய் கல்யாணம் பண்றதா உங்க பிளான். ஆனா பாஸ்கர் பஸ் ஸ்டாண்டுக்கு வராம போயிட்டான். ஸ்டேஷனுக்கு போயிருக்கான். மகா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா இப்போ நான் ஸ்டேஷன்ல தான் வரேன். அவன் எதுக்கு ஸ்டேஷனுக்கு போனா? ஏதோ வழிப்பறி பிரச்சனையா சார். நைட் ஃபுல்லா ஸ்டேஷன்ல இருந்திருக்கான். காலையில கிளம்பிட்டானா? எங்க போனான்னு தெரியல. ஃபோன் பண்ணா நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அந்த தருதலை எக்கேடு கட்டு போனா எனக்கு என்னையா? இப்போ என் பொண்ணு என் பொண்டாட்டி எங்கயா? சார், இந்த ஹாஸ்டல்ல தான் உங்க பொண்ணு முன்னாடி தங்கி இருக்காங்க. இறங்க. ஹலோ ஹலோ ஹலோ, என்ன கூப்பிட்டே இருக்கீங்க? நீங்க போயிட்டே இருக்கீங்க. யார் நீங்க? நீங்க யாரு? நான் இந்த ஹாஸ்டல் வார்டன். பார்த்தா பழைய கார்டன் மாதிரி தெரியுது. ஷட் அப். என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு அர்ஜென்ட்டா பொண்டாட்டி வேணும், புள்ள வேணும். ரெண்டு பேருமே இங்க தான் இருக்காங்க. அர்ஜென்ட்டா பார்க்கணும், பேசணும். ஹலோ, உங்க வைஃப் பேர் என்ன? முத்தழகு. என்னது? முத்தழகு. முத்தழகு உங்க வைஃப் தாங்கிறதுக்கு என்னங்க ஆதாரம்? பாத்துறேன் தம்பி, கொஞ்சம் இந்த பக்கமா பாத்துங்க. பெரிய பருத்தி வீரன் கார்த்தி நினைப்பு. நெஞ்சில முத்தழகு பச்சை ஊத்திருக்காரு பாரு. பிள்ளைய பார்க்க வந்திருக்க பீலிங்க. ஏன் பச்சை கிளி பேர பச்சை குத்து? உனக்கு என்ன வந்தது? மிஸ்டர் பருத்திவீரன், என்ன உங்களதா? எஸ். உங்க முத்தழகும் பொண்ணு தங்கி இருக்கிற ரூம் 420. போங்க. தடுக்க வேண்டிய அம்மா பொண்ணு கூட ஓடி வந்துட்டா. பொண்ணை இழுத்துட்டு ஓட வேண்டியவன் எங்கேயோ ஓடிட்டா. வீட சுத்தி பத்துக்கிட்டு எரியுது. அப்ப உடனே ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ண வேண்டியதானே? அது இல்லையா, என் பொண்ணு ஓடி போன விஷயம் அக்கம் பக்கத்துல அரச பரசல தீயோ பரவுதுன்னையா. மகா, உங்க அப்பனோட கௌரவத்தை காப்பாத்த வீட்டுக்கு வந்துருமா? இல்லப்பா, பாஸ்கரோட எனக்கு நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்ல காலடி எடுத்து வைப்பேன். அது வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். என்ன டியூட், பாஸ்கரை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அவன் எங்க இருக்கான்னு தெரியல. போலீஸ் ஸ்டேஷன்ல ஆள் இல்ல. ஒருவேளை நீ திருத்தணிக்கு தனியா ஓடி வந்திருப்ப நினைச்சு அவன் தனியா ஓடி போயிருப்பானோ? செல்போனை கண்டுபிடிச்சவன செவில விடணும்டா. இவன் எப்போ வந்தான்? பிட்டுப்பட போஸ்டர் மாதிரியே படுத்திருக்கான். டேய் பிராண்டி, முத குடிக்கிறமே ஒரு சீனியர்கிட்ட பெர்மிஷன் கேட்போம், பிளஸ்ஸிங் வாங்குவோம், தெரியுதா? ஹலோ. என்ன டியூட், தூக்கமா? இல்ல, ஹாரிஸ் ஜெயராஜோட கம்போசிங்ல இருக்கேன். பாஸ்கர் வந்துட்டாரா? வந்துட்டான், ஆனா குடிச்சிருக்கான். குடிச்சிருக்காரா? அவர்கிட்ட போன கொடு. மனுஷனும் போனும் ஒண்ணுதான். ரெண்டுமே தண்ணி உள்ள போச்சுன்னா ஆஃப் தான். அடிச்சி எழுப்பி போன கொடு. டேய் பாஸ், வால்டா. ஏய், என்னாச்சுப்பா? நேத்து ஃபுல்லா போன் ஆஃப்ல இருந்துச்சு. எங்க போயிருந்த? அந்த போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை வேற மாதிரி ஆயிடுச்சு. அதான் மனசு கேட்கல, கொஞ்சம் சரக்கு அடிச்சிட்டேன்.
சரி சரி விஷயம் தெரியுமா? அப்பா நமக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காரு. பாஸ்கர் இல்லாம என்னால வாழ முடியாது. இது ஆசைப்பட்டா வாங்கி தரத்துக்கு ஒண்ணு அப்பா இல்ல, ஒரு அப்பனோட கௌரவம். நான் கௌரவம் சிவாஜி மாதிரி. உங்க நடிப்பு நிப்பாட்டுங்க. பெத்தவங்க பர்மிஷனுக்காக வெயிட் பண்றாளே, அத நினைச்சு பாருங்க. நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்க பெர்மிஷனோட கல்யாணம், இல்ல இந்த ஹாஸ்டல்ல இருக்கிற நாங்க எல்லாரும் சேர்ந்து நடத்தி வச்சிருவோம். ஆமா நடத்தி வச்சிருவாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கம்பல் பண்றதுனால கௌரவங்கிற கம்மனை என் காதுல இருந்து கைட்டு எறிறேன். என் பொண்ணுக்கு பாஸ்கரை கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிக்கிறேன். நாளைக்கு புதன்கிழமை நல்ல நாள், நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. நீ ரெடியாய் உடனே நான் அங்க இருக்கிற லேடிஸ் ஹாஸ்டலுக்கு வாப்பா. நான் எல்லா டீடைலையும் நேர்ல சொல்றேன். லேடிஸ் ஹாஸ்டலா? அப்ப ரொம்ப வசதியா போச்சு. அந்த வார்டன் கூட வினு சக்கரவர்த்திக்கு விக்கு வச்ச மாதிரி கும்முட்டு இருக்கும். ஓகே ஆச்சுன்னா அப்படி செட்டில் ஆக வேண்டியதா? ஆமா, நீ எப்ப லேடிஸ் அந்த டீட்டெயிலாம் உனக்கு அப்புறம் சொல்றேன். முதல்ல லீவு போடு. சொல்லு பாஸ்கர், என்ன ஆபீஸ் வரலையா? ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இந்த கடுவம் பூனை கிட்ட ஒரு நாள் லீவ் சொல்லி எப்படியாச்சும் சமாளியா ப்ளீஸ். உனக்கு விஷயமே தெரியாதப்பா. ஏன் என்னாச்சு? அந்த ஆள் செத்துட்டான்பா. செத்துட்டானா? ஆமாம்பா, அந்த ஆளுக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு வாக்கிங் போற பழக்கம் இருந்திருக்கு. போற வழியில யாரோ ஒருத்தன் அவரையே போட்டான்பா. அப்படியா? நம்ம ஸ்டாஃப் எல்லாரும் அவன் வீட்டுக்கு தான் புறப்பட்டு போயிட்டு இருக்கோம். நீ உன் வேலையை முடிச்சிட்டு நேரா அங்க வந்துடு. என்ன என்னப்பா இளவு விழுந்த மாதிரி மூஞ்சி வச்சிருக்க? எழவுதான்டா. என்னப்பா சொல்ற? அந்த கடுவம் பூனை எவனோ போட்டு தள்ளிட்டானா? ரொம்ப நல்லதா போச்சு. லீவு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. அட என்னப்பா யோசிக்கிற? அவரை யார் கொண்டிருப்பாங்கன்னா, அட உங்க ஆபீஸ்ல யாரோ ஒருத்தன் அவருக்கு வேண்டாதவன் ஆளை வச்சு போட்டு தள்ளிட்டான். என்னப்பா என்னாச்சு? டேய், நேத்து ஹலோ பிரதர், ரெஸ்ட் ஓடு. ஒருவேளை அந்த மொட்டை கொலை பண்ணிருப்பானோ? 6 பேர் கொலைக்கு ஒரு அக்ரிமெண்ட், அதுக்கு 12 ரூபா அட்வான்ஸ் வேற. சும்மா போதையில பேசுனதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்கிட்டு அந்த மொட்டையெல்லாம் உனக்கு கொண்டு இருக்க மாட்டான். உங்க ஆபீசருக்கு தான் ஏதாவது முன் விரோதம் இருந்திருக்கும். 50 ரூபாய்க்கு மாலை வாங்கி போட்டோமா, அஞ்சலி செலுத்தணுமா இல்லாம? வாங்க பிரதர்,